I'm on the mom shit, let my drum, let my tape swap, just some run blonde, I'm with my mom so shop, like the bars from my slump, just some run blonde, I'm on the mom shit, on my drum, let my tape swap, just some run blonde, சார் ஆந்திரா வந்தாச்சு. மூஞ்ச காட்டுங்க. இவர் பேர் தான் தீபன், டூ ஸ்டார் ஃபிஷிங். எப்படி கொரட்டை விட்டு தூங்குறாரு பார்த்தீங்களா மீன் பிடிக்க வந்துட்டு. கார்ல ஏறும் போது படுத்தது. ஆமாங்க, பயங்கர டயர்டு. We are mass team. We are the best. என்னது குடிக்க போறது பாறை, குடிக்கிறது கல்லு, எல்லாம் ஸ்டோன் ஐட்டமாவே இருக்கு. எப்படி இருக்கு? வேற லெவல். இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காது, அதனால தான் வந்து இங்கே வந்து குடிக்கிறோம். பாரம்பரியம். சும்மா ஒரு 2 நிமிஷம் சாப்பிடணும். அவ்வளோதான். இட்லி தேங்காய் சட்னிலாம் இட்லி சாம்பார் வந்து இன்னைக்கு ஒரு புடி, இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. பாறாடே செல்லக்குட்டி, ஃபர்ஸ்ட் வெயிட்டான வீடு. ஆண்ட்ரஸ் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு புடி, அதுவும் நோய்பில்லூர் ஸ்டார்டிங்லே ஒரு புடி. கிட்ட வந்துருங்க. ஓ வேற லெவல். கலர் பாருங்க, ஒயிட் கலர் மீன் செம்மையா இருக்கும். ஓகே ஓகே டன். இடி மேல இடி விழுது. அடுத்தது ஸ்ட்ரைக்கு. சூப்பர் போடுங்க, நிறுத்தாம போடுங்க. வர மாட்டேங்கிறானே, உள்ளேங்கிறானே இவன். சுத்துங்க பிடிங்க. கிட்ட வாங்க ஐயா. வேற லெவல் சம்பவம். காட்டுங்க, பிடிங்க, அப்படியே பிடிங்க. பல மீன் உள்ள. ஓகே ஆண்ட்ரஸ் ப்ரோ, உங்களது காட்டுங்க. மீன் அப்படியே தூக்கி காட்டுங்க. சரி கிட்டோம். சின்னதுதான் மேல தூக்குங்க. வெளுக்கிறாரு வந்து 5 நிமிஷத்துல 4 மீன். சூப்பர். மீன் மேல இருக்க ஷைனிங் வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட் இந்த மீன். ஆண்ட்ரஸ் ப்ரோ செம. செம்ம சைஸு.
என்ன சைஸ் பாருங்க, What a size. சரியான சைஸ். ஏய் பிடிச்சி காட்டு, கையில பிடிங்க. ஏய் Wow. எனர்ஜி ட்ரிங்க். போய் ஒரு லெமன் சோடா வாங்கி வந்திருக்கேன். லெமன் சோடா. போதும் போதும். அவரு ஐந்தாமிகளே சாப்பிடுவாரு நம்ம கையில ஒண்ணுமே தைரியமே இல்லை. சாஃப்ட்ல ஒரு மீன் கொஞ்சம் அடியில் இருக்குது, மீன் அடியில் இருக்குது. மீன் அடியில் நீ ரொம்ப இறங்கி விட்ட ஆம்பளூர் தான் பாருங்க. கொடுவா பாறைதாப்பா அடிக்குது, கொடுவா அடிக்க மாட்டேங்குதேப்பா. கிட்ட கிட்ட எடுத்துட்டு வாங்க, கிட்ட. சைஸ் சரியான சைஸ். பக்டைல் அடிச்சிருக்கு பாருங்க. பக்டைல் இது வந்து சாஃப்ட்லூர் ரெட் அண்ட் ஒயிட். இப்போ இந்த ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்கு, வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி அடிச்சிருக்கு பாருங்க. ஓகே, இந்த மாதிரி ஷாட்லாம் வேற லெவல்ல இருக்கும். சைஸ் மேலே இருந்ததுல மீன், மேலே அப்படியே போட்ட உடனே அடிச்சுது, டப்புன்னு ஓடி அதை பிடிச்சிது. இது ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே போடு போடு போடு. மேலே அடிக்குது, மேலே அடிக்குது மீன். போச்சு போச்சு, அண்ணுக்கு ஆயிடுச்சு. ஐயோ பாலாஜி ப்ரோ அடிஸ்டாப்ல மீன். அதுதான் அவனுக்கு கையில பிடிச்சேன். ஓகே, அப்படியே கையில பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க, அப்படியே கையில பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அப்படியே மீனை காட்டுருங்க, அவ்வளோதான். பாலாஜி ப்ரோக்கு ஒரு மீன் அடிச்சிச்சு. பாறை பையன்தான், பாறை பையன்தான். தூக்கி போடு. சைடில் வாங்கியிருக்காரு. இப்போ ரைட் ஊக்கு எல்லாம் ரத்தக்காக வாங்குதே. ஏன் இப்படி பண்ற? நீ மனுஷனா ஏன் இப்படி பண்ற? அந்த மீனை சித்திரவதை படுத்துற. இங்க காட்டுங்க. சட்டை படுங்க. அடிக்கலாம் சின்ன பசங்களா இருந்தா எடுங்க, அந்த வீடியோ எடுங்க ஐயா. எவ்வளவு வகையில அடிச்சு பத்தியா சத்தின்னு ஓடியாவது அடிச்சிச்சா பலாடு. சரியான சைஸான மீன் வச்சு அடின்னு அடிச்சுது பாருங்க. ஓடியா
இந்த மனுஷன் தடியடியா பிடிக்கிறாரா? காட்டுங்க ஐயா, அப்படியே தூக்கி காட்டுங்க. எங்க இருந்தா வந்த நீ? உனக்கு எந்த இடத்துலயே மச்சம் இருக்கு? எல்லா இடத்துலயும் மச்சம். அடிக்கிறதெல்லாம் இடி மாதிரி இருக்கு. செம்ம சைஸ், செம சைஸான மீன் பாலாஜி. நீ ராடை இப்படி தள்ளு. நல்லா வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிப்பாட்டு, அப்படியே நிப்பாட்டியே வை. நான் நிப்பாட்டுடா, ஆடை விட்டு அப்போதான் நிப்பாட்டு, அப்படியே நிப்பாட்டு. இங்கே டிராகன் சொல்லி நிப்பாட்டி விட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. 1.5 கிலோ பவுன் உட்காந்தாலும் பரவாயில்ல, நிப்பாட்டு. நிப்பாட்டுங்க, அதுதான் சொல்லிக்கிறா. அது நிறுத்தி வச்சு தான் நிப்பாட்டு. கை வரும் லைட்டாக தான் இருக்குது, பார்த்து பொறுமையா. ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கு. தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு. செம்ம சைஸ். போடு 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 போடு. இங்கே போடு, இங்கே போடு. ராடை சொல்லிக்கலாம். டால்ஃபின் நேரம் வருது. டால்ஃபின் பார்த்துச்சுன்னா இதை போட்டுரும். நீங்கள் அதை பாருங்க. இன்னும் ராடை கிலோ வேணாம். இன்னும் ராடைக்கு வா 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 வா. நீங்கள் ராடை இருக்குல்ல, கீழே வச்சு ஆமாம் வரான். கிட்டத்துட்டோம், கிட்ட மேல வந்து போச்சு போறியா. வெரி குட் சைஸ். எவ்வளோ நாளாக வலிக்க தைரியமா? அண்ணே அண்ணே, இரு 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 இரு. கல்லூரில் போயிட்டா, கல்லூரில் போய் சாப்பிடலாம். தைரியமா இல்லைங்க, ஆள் செஞ்சாலும் பரவாயில்ல. வந்துட்டான் வந்துட்டான், மீன் வந்துட்டான். அந்த 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 அது உள்ள சரியான மீன் இருக்குங்க. அதில் ஐயா கொஞ்சம் லைட்டாக பின்னாடி போங்க, கொஞ்சம் லைட்டாக பின்னாடி போங்க. நீங்கள் யாரை எடுத்துவாங்க? நீங்கள் யாரை அதை எடுத்துலாம்? டோபர் சார் தூக்கி போட்டு தூக்கி போட்டு. நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. நாளைக்கு நிப்பாட்டு. நாளைக்கு சரியான சைஸான மீன். வச்சு போறாங்க சைஸ் பாருங்க பாருங்க, 4 அழகா பாருங்க, 4 கண்ணாடியை பாருங்க, 4 தொப்பியை பாருங்க, அவர் பேக்கா பாருங்க. பின்னாடி ராட் இருக்கு பார்த்து. அங்கிருந்து விடாத விடாத, அப்படியே நிப்பாட்டு நிப்பாட்டு. மீன் நிப்பாட்டு அப்படியே, அதுவே டயர்ட் ஆயிடும். அக்கா விட்றாத, அப்படியே நிப்பாட்டு. நீ எவ்வளோ உண்மை பிரச்சனை அவனே நிப்பாட்டு. திருப்பாரு திருப்பாரு. தள்ளிக்கிட்ட வர போகுது, தள்ளிக்கிட்ட வர போகுது. போகுது போகுது மீன். போ மீன் தேவைலாம் உள்ள வராம வர்ற யாரு? இவர் தான்மா. ஏன் பின்னாடி போனீங்க? படா 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 ஃபிஷ். பாப்பர் போட்டு பார்க்குறாங்க. எனக்கு ஹார்னர் வருது, பிடிச்சி தழுத்து போதுங்க சல்லு. ஐயோ இது என்ன எனக்கு? ஐயோ வெளியே போனா உள்ள போறான்.
இதுதான் கரெக்ட் திட்டு திருந்துருந்தா அவன் மீனை பார்த்துட்டு அது கோட்டிக்குடியே தானே சுத்துது அது. இல்லையா என்ன பண்ணுங்க வந்துச்சு வெளில வந்துச்சு வெளில. கொஞ்ச நேரம் நிப்பாட்டாலே வந்துடும். மீன் சைஸ் ஆகுதுன்னா அப்புறம் பொறுமையா வந்து பவுல் ஊற்றலாம். பவுல் அதான் நல்ல சைஸ் ஆனா தூக்கி போடலாம், அப்படியே தூக்கி போடலாம். ஒன்றும் வேணாம் கொஞ்சம் கிட்ட வரட்டும் ஏன் பாப்பர்ல ஃபர்ஸ்ட் மீன் இதோட ஆண்ட்ரஸ்னா 8வது மீன் பாப்பர்ல தான் அடிக்கிறாரு. நல்லா மூழ்கி பாலாஜி சுத்தி அடிக்கிறீங்களே. இந்த பக்கம் அடிக்கிறீங்க, அந்த பக்கம் அடிக்கிறீங்க, எங்க போட்டாலும் அடிக்குது. சைஸான பாருண்ணா. மீன் ஏத்திரா வலிச்சுக்கிட்டு ஓடுது எங்கேயோ. 300 வருஷம் கழிச்சு தான் உள்ள மீன் இருக்குண்ணா. போக பின்னாடி போ. டேய் அண்ணா பின்னாடி போக சொல்றான். நீ பாட்டு காட்ட வந்துருக்கு. ஐயோ செஞ்சேன் போடுங்க எடுங்க பின்னாடி ஆன் பண்ணிட்டேன். போட்டு பின்னாடி அண்ணா போட்டு பின்னாடி போ. பின்னாடி ஓட்டு ஐயோ ஏன்பா இதுதான் வந்தாத கட்ட மடக்கி விட்டுச்சு. என்னதான் தீபன் போட்டுது அவ்வளோ சைஸ். ஆமா நீ எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்ட எடுத்துட்டு வாங்க, தூக்கி போட்டுலாம் எல்லாம் ஒன்று. இல்ல விடுங்க மீன் சைஸ்ண்ணா. மீன் சைஸ் இல்லை. லீடரும் சின்னது. நல்லா ஓடும். லீடரும் சின்னது. கொஞ்சம் பார்த்து போங்க. இருங்க அப்படியே இருக்கு. தூக்காடு சீக்கிரம் போடலாம். மீன் இருக்கு, சீக்கிரம் ஃபாஸ்டா. இப்போ வந்தான் பாரு கால் அதுக்கப்புறம் வரணும். சரியான மீன். டப்பு 4-5 மீன் வந்ததுங்க. 10 மீன் வந்துங்க. என் பாப்புறதாங்க தொடச்சி வந்துச்சு எல்லாத்தையும். அந்த மீன் அடிக்க விட்டு டக்குன்னு பிடிச்சிச்சு. டால்ஃபின் இங்கேயே தான்ப்பா சுத்திட்டு இருக்குது. எனக்கு அடிக்கிறதுனா பாலாஜி கிட்ட எடுத்துருவாங்க. இருங்க மேலே தூக்குங்க. அப்படியே கொஞ்சம் இருங்க கிட்ட வாங்க. எல்லாம் ஒரே சைஸ். இந்த மாப் அப்படியே தான் இருக்கு. செக் பண்ணிக்க.
சைஸு சரியான சைஸு, சைஸு சரியான சைஸு. அடி அடி புடி 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 புடி. 3 3 3. கிட்ட 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 வந்துடுவா, கிட்ட வந்துடுவா. ஓ ஓ சுத்துங்க தீவன் பா, இழுத்து போடுங்க இழுத்து போடுங்க. நல்லா ஊக்கா இருக்கும் பாப்பா. இது தானே இல்லை இல்லை மீன் மேலே அப்படியே தூக்கிடுங்க. கிட்ட எடுத்துட்டு வாங்க. நான் டைட்லாம் பண்ணல, நான் சும்மா தான் பிடிக்கிறேன். இல்லை மீன் கொஞ்சம் டைட் ஆகட்டும். மீன் மேலே வரட்டான், தண்ணியில் மீன் மேலே வரட்டான். தூக்கிட்டு வா. எல்லாமே ஒரே சைஸு, எல்லாம் ஒரே சைஸ். தூக்கி போடு காட்டுங்க. நல்ல சைஸ் நல்ல சைஸ். அப்படியே லைட்டாக தூக்கி காட்டுங்க. மீன் தூக்கி காட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. சாதாரணமாக சொல்கிறாருப்பா, 2 கிலோ இருக்குன்னு. அவர் திருப்ப சொல்லுங்க எனக்கு ஆசை. ஓகே, கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. ஐயா அப்படியே தூக்கி போடுங்க. மீனை தூக்கி போடுங்க, மீனை தூக்கி போடுங்க. மீன் சைஸ் மேலே வரும். அதே நல்ல மாதிரி. தீபன் ப்ரோ இன்னைக்கு வந்து சம்பவம். தீபன் ப்ரோ எப்போ வந்தாலும் சம்பவம். சூரசம்ஹாரம் பண்ணிட்டாப்புல. சைஸான வச்சா எவ்வளோ நேரம் வெறுப்பேற்றி. சைஸ் அப்படியே தூக்கி போடுங்க தீபன் ப்ரோ. தூக்கி போடு தூக்கி போடு. இவ்வளோ நேரம் அடிக்காம அச்சாடா. ஐயோ என்ன இது சம்பவமா இருக்க, தாங்க முடியலையா. சின்னதுப்பா. அது உள்ள ஆனா அது உள்ள நிறைய மீன் இருக்கு. ஆனா
லைட்டாக தான் இருக்குது பொறுமை பொறுமை. லேசாக ஓட்டிகிட்டு இருக்குது. மேலேயே வந்து அடிச்சது மீன். காக்கா மாதிரி ஆயிடுது. ப்ரோ அப்படியே எப்படிக்கா எடுத்துட்டு வாங்க. லேசாக தான் இருக்குது பொறுமை. தண்ணி உள்ளே எடுத்துட்டு வாங்க. நீங்கள் கேமரா இது பண்ணிட்டு முதல்ல மீன் வச்சுக்கலாம். இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நீ வந்து நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறேன். எப்படியா வீட்டுக்கு போகலான்னு சொன்னாவே ஏங்க நூற்றுரூவா வீட்டுக்கு போனால் ஆத்தா வைய சொல்லிருங்க. மாத்திரை எடுத்துன்னு வந்தீங்களா இல்லையா? ஒரு மாத்திரையை போட்டு உக்காருங்க. சுற்றி போடு. ஆத்தா வரும்போது சாணி வீசிட்டு தானாடா. தூக்கி போடுங்க மீனை தூக்கி போடுங்க. கொஞ்சம் லைட்டாக நவருங்க வீடியோ தர்றேன். சைஸ் நல்ல சைஸான மீன். தூக்கி போடுங்க, உள்ள தூக்கி போடுங்க. நல்ல கருங்காலி பாறை. இவர் பிடிச்சிருக்க மீன் இவரு. ஆனால் அது போட்டிருக்க பாப்பர் எள்ளு. பிடிச்சிருக்க மீன் போட்டுக்க பாப்பர். I'ma take swap, so run brawn,